மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, சிறுநீரக பாதுகாப்பு திட்டம், இதயம் காப்போம் திட்டம், பாதம் பாதுகாப்போம் திட்டம், நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் அமைக்கும் திட்டம் என்று ஏராளமான திட்டங்கள், இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டங்கள் தொடர்ச்சியாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற திட்டங்களை தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மருத்துவர்களும் மருத்துவத்துறை அமைச்சர்களுமே நேரடியாக வந்து பார்வையிட்டு இந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிற திட்டங்களை அவரவர்தம் மாநிலங்களிலும் செயல்படுத்துவதற்குரிய தரவுகளை கேட்டு சென்று கொண்டிருக்கிற நிலை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு கூட மராட்டிய மாநிலத்தின் சுகாதாரத்துறை அமைச்சர், இணை அமைச்சர் இருவர் வந்து அவர்கள் பார்த்த முதல் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் நந்திவரத்தில் இருக்கிற இந்த ஆரம்ப சுகாதார நிலையம், தொடர்ந்து ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்று பல்வேறு மருத்துவ கட்டமைப்புகளை பார்த்து வியந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற மருத்துவ திட்டங்கள் குறித்து கேட்டறிந்து அதனுடைய காணொலிகளை எல்லாம் பார்த்துவிட்டு இறுதியாக அவர்களே மனந்திறந்து பாராட்டி தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற இந்த திட்டங்களை எல்லாம் நாங்களும் மராட்டிய மாநிலத்தில் செயல்படுத்த வருகிறோம் என்று மகிழ்ச்சியோடு எடுத்து சொன்னதை நேற்றைக்கு நீங்கள் அனைவரும் ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் பார்த்திருப்பீர்கள். அந்த வகையில் தொடர்ச்சியாக குஜராத்தில் இருந்தும் கூட ஒரு 120 மருத்துவ வல்லுநர்கள் தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை பார்ப்பதற்கு வருகை தந்து பார்த்துவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற இது போன்ற மருத்துவ கட்டமைப்பில் 1/3 கூட குஜராத்தில் இல்லை என்று மனந்திறந்து பாராட்டி சென்றதை நீங்கள் ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள். குஜராத்திலிருந்து வந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நேற்றைக்கு வந்த மகாராஷ்டிராவில் இருந்து வந்த அமைச்சர் தலைமையிலான குழுவாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாம் வந்து பார்க்கிற ஒரு அடையாளமிக்க ஆரம்ப சுகாதார நிலையமாக இருப்பது இந்த பகுதியில் அமைந்திருக்கிற நந்திவரம் பகுதியில் அமைந்திருக்கிற இந்த மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் தான். அந்த வகையில் இந்த மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு ஒரு அடையாளமாகவே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு நம்முடைய சிறு குறு தொழில்துறையின் அமைச்சர் அவர்களுடைய சீரிய வழிகாட்டுதலின்படியும் சீரிய ஒத்துழைப்பின்படியும் இந்த மருத்துவமனை என்பது தொடர்ச்சியாக கடந்த 4 ஆண்டுகளில் பல்வேறு வகைகளில் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. இங்கே இந்த தடுப்பூசி போடும் பணி தமிழ்நாட்டிற்கே ஒரு அடையாளமாக இந்த பகுதியில் தொடர் தடுப்பூசி போடும் பணியை இந்த பகுதியின் உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள், பெருமதிப்பிற்குரிய நினைவில் வாழும் தண்டபாணி அவர்களுடைய குடும்பத்தார் இங்கே மிக சிறப்பாக நடத்தி தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரிய அளவில் பெருமை சேர்த்தார்கள். அந்த வகையில் தொடர்ச்சியாக இந்த நந்திவரத்தில் இருக்கிற மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. இங்கே கூட இப்பொழுது புதிதாக ஒரு டயாலிசிஸ் சென்டர் ஒன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் டயாலிசிஸ் சென்டர்கள் எங்கே இருக்கும் என்றால் வட்டார மருத்துவமனைகளிலும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளிலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகளிலும் மட்டுமே இந்த டயாலிசிஸ் சென்டர்கள் இயங்கும். அந்த வகையில் தமிழ்நாட்டில் இதுவரை ஒரு 1115 டயாலிசிஸ் இயந்திரங்கள் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் டயாலிசிஸ் தேவை அதிகரித்துக் கொண்டிருக்கிறதை கருத்தில் கொண்டு 115 டயாலிசிஸ் இயந்திரங்கள் பயன்பாட்டிற்கு கடந்த 3 ஆண்டுகளில் கொண்டுவரப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, தற்போதும் கூட ஒரு 40 டயாலிசிஸ் இயந்திரங்கள் அமைப்பதற்குரிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 155 டயாலிசிஸ்களையும் கடந்து ரோட்டரி கிளப்பின் சார்பில் சென்னையை பொறுத்தவரை ஒரு 4-5 இடங்களில் 50க்கும் மேற்பட்ட புதிய டயாலிசிஸ் இயந்திரங்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தன்னார்வலர்களின்
தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் சேவை மனப்பான்மையை கருத்தில் எடுத்து அவர்களுக்குமான வாய்ப்பை தந்து இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கிறது. அந்த வகையில் வட்டார மருத்துவமனைகளிலும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளிலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் மல்டி ஸ்பெஷாலிட்டியிலும் மட்டுமே டயாலிசிஸ் சேவை என்பது இதனால் வரை இருந்தது. இன்றைக்கு ஒரு புதிய முயற்சியாக இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுவது என்பது நந்திவரத்தில் தொடங்கப்பட்டிருக்கிறது. நந்திவரத்தில் தொடங்கப்பட்டிருக்கிற இந்த டயாலிசிஸ் சேவை இங்கே எனக்கு முன்னால் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் உள்ளிட்ட ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்டவர்கள் ரூபாய் 1 கோடி செலவு செய்து பியூரிபிகேஷன் பிளான்ட் அமைப்பதற்கு, ஜெனரேட்டர் அமைப்பதற்கு, கட்டிடத்தை புதுப்பிப்பதற்கு, 5 டயாலிசிஸ் இயந்திரங்களை வாங்கி தருவதற்கு, அதற்கான கட்டில் மேதைகளை வாங்கி தருவதற்கு, மருத்துவ உபகரணங்களை வாங்கி தருவதற்கு என்று நிதி ஆதாரத்தை தந்திருக்கிறார்கள். 1 கோடி ரூபாய் தனியார் பங்களிப்பு, CSR பங்களிப்பு, மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தின் பங்களிப்பு என்கின்ற வகையில் இந்த சிறப்புமிக்க பணி இப்பொழுது இங்கே தொடங்கி வைத்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். உண்மையில் இந்த திட்டம் தமிழ்நாட்டிற்கு ஒரு முன்மாதிரியான திட்டம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்களும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களும் இருக்கிறது. அதில் 424 மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. 424 மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அதை ஒட்டி இருக்கிற தன்னார்வலர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், CSR அமைப்புகள் இதுபோன்ற நிதி தந்து டயாலிசிஸ் இயந்திரங்கள் அமைப்பதற்கு வாய்ப்பு கேட்டால் அரசு நிச்சயம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். காரணம், டயாலிசிஸை பொறுத்தவரை இன்றைக்கு அரசு எளிமையாக்கி இருக்கிறது. இதற்கு முன்னால் 3000 4000 செலவு செய்து வாரத்திற்கு 2-3 முறை என்கின்ற வகையில் சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டவர்கள் பொருளாதார ரீதியாக பாதிப்பு ஏற்பட்டு தங்களை தாங்களே மாய்த்துக் கொண்ட நிலையெல்லாம் இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு புதிய டயாலிசிஸ் இயந்திரங்களை 155 வாங்கி தந்ததோடு மட்டுமல்லாமல் டயாலிசிஸ் செய்கிற 600 தனியார் மருத்துவமனைகளுக்கும் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் இதை இணைத்து 100% இலவசம் என்கின்ற வகையில் தமிழ்நாட்டில் இலவசமாக டயாலிசிஸ் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் இலவச டயாலிசிஸ் என்பது தனியார் மருத்துவமனைகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் செய்யப்பட்டு வருகிற நிலையில் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் இன்றைக்கு இந்த பணி தொடங்கி இருப்பது என்பது மருத்துவத்துறை வரலாற்றில் ஒரு மகத்தான புரட்சி. அதற்கு காரணமான மாவட்ட ஆட்சி நிர்வாகம் உள்ளிட்ட சமூக ஆர்வலர்களுக்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கும் தமிழக அரசின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் சார்பில் எங்களுடைய நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் இந்த நிகழ்ச்சியில் 15 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு சித்த மருத்துவ பிரிவு ஒன்று இப்போது புதிதாக இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது. கேம்காலில் இருந்து மருந்துகள் வரவழைக்கப்பட்டு சித்த மருத்துவத்தை சிறப்பாக செய்கிற வகையில் ஒரு அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் நாங்களும் அதை இப்பொழுது மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்திருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு கூடுதல் சிறப்பு, தமிழ்நாட்டை பொறுத்தவரை தடுப்பூசிகள் என்பது இந்தியா முழுமைக்கும் இன்றைக்கு தடுப்பூசி போடும் பணிகள் என்பது ஆண்டு தொடங்கி 6 நோய்களை தடுப்பதற்கு தடுப்பூசி திட்டம் என்பது தொடங்கப்பட்டது. அது 1985க்கு பிறகு நாடு தழுவிய தடுப்பூசி திட்டமாக வலுப்படுத்தப்பட்டு இன்றைக்கு ஏறத்தாழ 12 வகையான தடுப்பூசிகள் போடும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 12 வகையான தடுப்பூசிகளை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் சற்றொப்ப 10 லட்சம் கர்ப்பிணி தாய்மார்கள் பயன்பெறுகிறார்கள். 9 லட்சம் பச்சிளம் குழந்தைகள் பயன்பெறுகிறார்கள். 9 லட்சம் பச்சிளம் குழந்தைகளும் 10 லட்சம் கர்ப்பிணி தாய்மார்களும் ஆக ஏறத்தாழ 20 லட்சம் மனித உயிர்கள் பயன்பெறுகிற வகையில் 11 வகையான தடுப்பூசிகளை அளிப்பதற்கு 12 தடுப்பூசிகள் பயன்பாட்டில் இருக்கிறது.
12 வகையான தடுப்பூசிகளையும் இருப்பு வைப்பதற்கு இருக்கிற ஒரே இடம் சென்னையில் இருக்கிற டிஎம்எஸ் அலுவலகத்தில் ஒரு பெரிய அலுவலக வளாகம் இருக்கிறது. சென்னையில் இருக்கிற அந்த கட்டிடத்தை பொறுத்தவரை அங்கிருந்துதான் தமிழ்நாட்டின் 38 வருவாய் மாவட்டங்களுக்கும் தொடர்ச்சியாக இந்த தடுப்பூசிகள் பிரித்து அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த செங்கல்பட்டு சாலையில் வேலூர் இந்த சாலை பயணிக்கிற பல்வேறு இடங்கள் திருச்சி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற பல்வேறு பகுதிகள் பயன்பெறுகிற வகையிலும் விமான நிலையத்திலிருந்து மிக எளிதாக இந்த தடுப்பூசிகளை இங்கே கொண்டு வந்து இருப்பு வைப்பதற்குமான ஒரு நல்ல இடமாக கூடுவாஞ்சேரி பகுதியில் அடங்கிய நந்திவரம் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு கூடுதலாக தடுப்பூசி மையம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூடுதலாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த தடுப்பூசி மையத்தை மாண்புமிகு அமைச்சர்களும் நாங்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய தலைமையில் திறந்து வைத்திருக்கிறோம். இந்த தடுப்பூசி மையத்தை பொறுத்தவரை 16 லட்சம் தடுப்பூசிகள் இருப்பு வைப்பதற்குரிய வசதியை பெற்றது. 16 லட்சம் தடுப்பூசிகளை இருப்பு வைப்பதற்குரிய அந்த தடுப்பூசி மையம் இன்றைக்கு தமிழ்நாட்டின் 2வது தடுப்பூசி மையமாக இப்பொழுது இங்கே திறந்து வைக்கப்படவிருக்கிறது. மருத்துவத்துறையில் ஒரே தடுப்பூசி மையம் இதுநாள் வரை இருந்தது அண்ணா சாலை தேனாம்பேட்டையில் இருக்கிற டிஎம்எஸ் அலுவலக வளாகத்தில். 2வது தடுப்பூசி மையம் நந்திவரம் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி 3 வகையான மிக சிறந்த நிகழ்வுகள் இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 2 ஒன்று இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆரம்ப சுகாதார நிலையங்களில் டயாலிசிஸ் சென்டர் முதல் முறையாக, தமிழ்நாட்டின் 2வது தடுப்பூசி மையம் என்கின்ற வகையில் அதுவுமே இங்கே சிறப்பு பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் பெருமதிப்பிற்குரிய கார்த்திக் தண்டபாணி அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர் நெடுஞ்சாலை என்பதால் இங்கே ஒரு விபத்து மையம், விபத்து சிகிச்சை பிரிவு மையம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த தெருவில், இந்த சாலையில் ஏராளமான அமைப்புகள் ஏற்கனவே இருந்தாலும் கூட இந்த கூடுவாஞ்சேரி என்பது, நந்திவரம் என்பது மக்கள் அதிகம் பேர் கூடுகிற பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று எதிர்காலத்தில் இதே வளாகத்தில் ஒரு விபத்து பிரிவு ஒன்று தொடங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நாளை மறுநாள் 26ஆம் தேதி இந்த துறையில் மற்றும் ஒரு புரட்சியாக 2642 மருத்துவர்களுக்கு வெளிப்படை தன்மையுடன் ஒளிவு மறைவற்ற வரையில் இதுவரை இந்த துறையில் மட்டுமல்ல இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் செய்யாத வகையில் எம்ஆர்பியின் மூலம் தேர்வு நடத்தி 2553 மருத்துவர்கள் நியமிப்பதற்கு நடத்தப்பட்ட தேர்வில் 24,000 பேர் பங்கேற்றார்கள். ஜனவரி 5ஆம் தேதி நடைபெற்ற அந்த தேர்வு முடிவுற்று 2555 பேரை தேர்வு செய்த நிலையில் கூடுதலாக ஒரு 89 காலி இடங்களும் அறியப்பட்டது. அந்த வகையில் 2642 மருத்துவர் காலி பணியிடங்களுக்கு தேர்வு முடிவுற்று நேற்றைக்கு முன்தினம் இரவு யார் இந்த 2642 என்கின்ற வகையில் கம்யூனியல் ரொட்டேஷன், சர்டிபிகேட் வெரிபிகேஷன், ரேங்கிங் போன்ற பல்வேறு நிலைகளை கடந்து 2642 பேர் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டார்கள். அந்த 2642 பேருக்கு இன்று காலை தொடங்கி கலந்தாய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் ஒரு 32 பேர் மாற்றுத்திறனாளி மருத்துவர்கள். பொதுவாக மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்பாயின்மெண்டில் தான் 4% இடஒதுக்கீடு இருக்கிறது. என்றாலும் நம்முடைய மாற்றுத்திறனாளிகளை மனதில் வைத்து மனிதாபிமானமிக்க இந்த அரசு, மனிதநேயமிக்க முதல்வர் அந்த 32 பேருக்கும் முதல் நாளிலேயே தொடக்கத்திலேயே கலந்தாய்வில் கலந்து கொள்வதற்கு வகை செய்து அவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணியாணைகளை தர வேண்டும் என்கின்ற வகையில் அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் தற்போது அந்த 32 பேரும் கலந்தாய்வில் கலந்து கொண்டு வருகிறார்கள். இந்நேரம் அவர்கள் ஆணைகளை பெற்றிருப்பார்கள். இவர்களை தொடர்ந்து இந்த 2642 பேருக்கும் கலந்தாய்வு நடத்தி பணியாணைகள் தயார் செய்யப்பட்டு 2 நாட்களுக்கு பிறகு 26ஆம் தேதி திருவான்மியூரில் இருக்கிற ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் 2642 பேருக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பணியிடங்களை தரவிருக்கிறார்கள். அந்த பணி ஆணைகளை தரவிருக்கிறார்கள். இந்த பணி ஆணைகள் தரப்பட்டு முடிந்தவுடன்
பொது சுகாதாரத்துறையில் 100% காலி பணியிடங்கள் இல்லாத நிலை மிக நீண்ட வருடங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் உருவாகவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிலையில் ஏற்கனவே கடந்த ஆண்டு நியமிக்கப்பட்ட 1021 மருத்துவர்களிலும் என்ன 2 நாட்களில் நியமிக்கப்படவிருக்கிற 2642 மருத்துவர்களிலும் முதுநிலை பட்டம் பெற்றவர்களுக்கும் வாய்ப்பளிக்கிற வகையில் அவர்களை டிஎம்எஸ், டிஎம்இ போன்ற உயர் பொறுப்புகளுக்கும் அனுப்பவிருக்கிறோம். அப்படி அனுப்பப்படும் போது அதில் காலியாகிற இடங்களும் உடனடியாக நிரப்பப்படுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னால் டிஎம்எஸ் பக்கத்திலும் டிஎம்இ பக்கத்திலும், அதாவது வட்டார மாவட்ட அரசு மருத்துவமனைகளின் பக்கத்திலும் மருத்துவக் கல்லூரிகளிலும் சிறப்பு மருத்துவர்கள் இல்லை என்கின்ற ஒரு குறை இருந்தது. 648 சிறப்பு மருத்துவர்கள் இல்லாத நிலை இருந்தது. இன்றைக்கு இந்த புதிய மருத்துவர்கள் பணியேற்று இருக்கிறார்கள். இவர்களில் ஏராளமான சிறப்பு மருத்துவர்களும் இந்த தேர்வில் இடம்பெற்றிருக்கிற காரணத்தினால் இவர்களுக்கு முன்னுரிமை வழங்கி அந்த இடங்களுக்கு அவர்கள் அனுப்பப்படவிருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்னால் இந்த 648 மருத்துவர்களுக்கும், அதாவது வாக்கின் இன்டர்வியூ என்கின்ற வகையில் அவர்கள் இதனால் வரை எம்ஆர்பியின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டதில்லை. எம்ஆர்பி வந்ததற்கு பிறகு இளநிலை மருத்துவர்கள் மட்டுமே அந்த தேர்வுகளின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இந்த பிஜி மருத்துவர்கள் என்கின்ற வகையில் அவர்களுக்கு இதுவரை முதுநிலை மருத்துவர்களுக்கு எம்ஆர்பி தேர்வு நடத்தப்பட்டது இல்லை என்றாலும் அதனால்தான் வாக்கின் இன்டர்வியூ நடத்தி ஏற்கனவே 2020, 2016 போன்ற 2-3 முறை சிறப்பு மருத்துவர்களை வாக்கின் இன்டர்வியூ நடத்தி இருக்கிறது கடந்த கால அரசு. அந்த வகையில் இந்த 648 பேருக்கு வாக்கின் இன்டர்வியூ நடத்தலாம் என்று முடிவெடுத்தோம். ஆனால் இன்றைக்கு மருத்துவர்களை பொறுத்தவரை புதிதாக வேலையில் சேர்ந்திருப்பவர்களும் முதுநிலை மருத்துவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று மிக விரைவில் அவர்களை அந்தந்த இடங்களுக்கு அனுப்பவிருக்கிறோம். அந்த நிலையில் இந்த வாக்கின் இன்டர்வியூ என்பதை ரத்து செய்து இந்த முதுநிலை மருத்துவர்களுக்கும் எம்ஆர்பியில் தேர்வு நடத்துவதற்குரிய அரசாணையை பெற்று மிக விரைவில் இந்த புதிய மருத்துவர்கள் நியமனத்திற்கு பிறகு 648 எவ்வளவு பூர்த்தி செய்யப்படவிருக்கிறதோ அது போக மீதம் இருக்கிற 200 300 அந்த மருத்துவர்களுக்கும் எம்ஆர்பியின் மூலமே தேர்வு செய்யப்படவிருக்கிறார்கள். ஆக எம்ஆர்பியின் மூலம் வெளிப்படை தன்மையோடு ஒளிமறைவற்ற வகையில் சிறப்பு மருத்துவர்களும் நியமிக்கப்படவிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிலையில் தேவையற்ற வகையில் சீமான் போன்றவர்கள் நேற்றைக்கு அரசியல் செய்திருக்கிறார்கள். வாக்கின் இன்டர்வியூ நடத்தினால் ஏதோ தவறு நடந்துவிடும் என்றெல்லாம் கற்பனையாக செய்தி சொல்லியிருக்கிறார். இது அவர் சொல்லி என்றல்ல, இங்கே இருக்கிற ஒரு சில உள்ளூரில் செய்கிற காரியம் என்பதை நாங்கள் நன்றாக அறிவோம். என்றாலும் கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த துறையை பொறுத்தவரை ஒரு கடுகளவும் தவறு நடந்துவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் கடந்த 4 ஆண்டுகளில் 40,490 மருத்துவ பணியிடங்கள் கலந்தாய்வுகளின் மூலம் வெளிப்படை தன்மையோடு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 24,000 மருத்துவர்கள், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களுக்கு புதிய பணியாணைகள் தரப்பட்டிருக்கிறது. 4,000த்திற்கும் மேற்பட்ட புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவத்துறை வரலாற்றில் இவ்வளவு பணியிடங்கள் புதிதாக உருவாக்கியதும், கலந்தாய்வின் மூலம் பணியிட மாற்றம் தந்ததும், புதிய பணியாளர்களை தந்ததும் இவ்வளவு வெளிப்படை தன்மையோடு வேறு எந்த காலத்திலும் இல்லை என்கின்ற வகையில் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவேதான் முதுநிலை மருத்துவர்கள் 648 பேர் வாக்கின் இன்டர்வியூ என்று அறிவித்ததை ரத்து செய்து அவர்களையும் இன்றைக்கு எம்ஆர்பியின் மூலம் தேர்வு செய்கிற பணியினை தொடங்கி இருக்கிறோம். 648 வராது. இந்த புதிய மருத்துவர்கள் நியமனத்திற்கு பிறகு அதில் யாரெல்லாம் அதில் தகுதியுள்ளவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி மீதம் இருப்பவர்களை எம்ஆர்பியின் மூலம் எடுப்பதற்கு அரசாணை ஒன்று வெளியிட்டு அதற்குரிய ஆணைகளை மாற்றமும் முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு வெளியிட்டு அதையும் செய்யவிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.